ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம இப்போ கட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ஆல்ரெடி பேக் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை எடுத்து நம்ம அப்படியேவும் ஆப்போசிட் சைட் போட்டுடலாம் ப்ளவுஸை. நீங்கள் அந்த நம்மளை பார்த்த பக்கத்தில் வந்து கரை பகுதி வரும், அதுலேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி போட்டுக்கோங்க. இந்த பேக் பீஸை போட்டுட்டு அப்படியே அதை நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணி ஒரு மார்க் போட்டுருங்க. அந்த பேக் பீஸ் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து மார்க் பண்ணிடுங்க. நான் ஆம்ஹோல் சைடு மட்டும் 2 மார்க் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா நம்ம அந்த 3 டாட் ப்ளவுஸ் இது 3 டாட்டுக்கு இந்த இடத்துல ஒரு டாட் பிடிப்போம். அதனால ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நான் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி மார்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு சைடு ஜாயின் பண்ணுறப்போ கரெக்டாக வரும். ஷோல்டருக்கு வந்து நம்ம பேக் பீஸில் எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை அப்படியே இதுலேயே எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஆல்ரெடி பேக் பீஸை போட்டு அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் எடுக்கிறோம். கரெக்டாக எனக்கு 6 இன்ச்சு இருந்தது. 6 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிட்டேன். நம்ம தையலுக்கு வந்து 1/4 இன்ச்சு நான் மேலே ஏற்றுறேன். ஏன்னு கேட்டால் கீழே நம்ம இறக்கணும் அப்படின்னா தச்சு வர்றப்போ 6 வந்துடும் நெக்கோட உயரம். நம்ம மேலே ஏற்றினோம் அப்படின்னா தச்சு வர்றப்போ கரெக்டாக 6 வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டாட் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஊக்கு மாட்டுற பக்கத்துலேருந்து கரெக்டாக நீங்கள் அந்த டாட் வரைக்கும் வச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. எனக்கு வந்து 3 இன்ச்சு இருந்தது. ஷோல்டரை வந்து கரெக்டாக சென்ட்ரு பண்ணிவிட்டு அந்த டாட்டையும் சென்ட்ரு பண்ணிவிட்டு ரொம்பவும் இழுக்காமல் இல்லாமலும் கரெக்டாக வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக வச்சு ப்ளவுஸை அதிலேருந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அவங்க தண்ணியில் போட்டு கொண்டு வந்ததுனால ரொம்பவே துணி வந்து கம்மியாக தான் இருந்தது. இப்போ நம்ம கஸ்டமர் நேராக வர்றாங்க அப்படின்னா அவங்க உடம்பு சேஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஒரு சிலருக்கு வந்து கப் ஷேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், உடம்பு வந்து பெருசாக இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் உடம்பு பெருசாக இருக்கும், கப் ஷேப் கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உடம்பு வந்து. அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி கரெக்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கணும். எல்லாருக்கும் ஒரே அளவு வச்சோம் அப்படின்னா அது வந்து சரியாக வராது. ப்ரெஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த டாட் பிடிக்கிறது வந்து நம்ம அதிகமாக பிடிக்கணும், இல்லாதவங்களுக்கு கம்மியாக பிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் மெத்தட். கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 பிடிக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2.5 வச்சுக்கோங்க. ஒல்லியாக இருக்கிறாங்க, கப் ஷேப்பும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதை வந்து 2ஆக பிரித்து 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் வந்து 2.5 வச்சுருக்கேன் நான். இவங்களுக்கு வந்து 2.5 போதும். 3 வரைக்கும் நம்ம வைக்கலாம். இவங்களுக்கு வந்து 2.5 போதும். நம்ம ரொம்ப கப் ஷேப்பை வந்து பெருசாக கொடுத்தாலும் ஃபுல்லாக லூஸ் அடிக்கும், துணியாக இருக்கும். அதே மாதிரி பத்தாமல் வச்சோம் அப்படின்னாலும் ஷோல்டர் வந்து ரொம்ப கீழே இறங்கி வந்துடும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து நெக்குக்கு கீழே நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். நம்ம அந்த சைடு எவ்வளோ வைக்கிறோமோ அதிலேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஆம்கோல் சைடு வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே அழகாக அந்த ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோ வந்து நான் ரஃப்பாக தான் உங்களுக்கு வந்து போடுறேன். நான் எங்கள் டெய்லரை ஒரு வீடியோ எடுக்க சொல்லி, உங்களுக்கு கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி நான் கட்டிங் சொல்லித்தரேன். ஒரு சிலர்லாம் எடுக்கிற அளவை பார்த்தாலே எங்களுக்கே இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. நான் 10 வயசுலேருந்து டெய்லரிங், 10-11 வயசுலேருந்து நான் டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கேன். எங்களுக்கே அப்படி தலையெல்லாம் சுற்றுது. அவ்வளோ மெஷர்மெண்ட்டு எடுக்கிறாங்க. இதோட இதை ஆட் பண்ணுங்கன்றாங்க, இதை கம்மி பண்ணுங்கங்கிறாங்க, இதை வகுக்கணுங்கிறாங்க, இதை பெருக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப குழப்பமாயிரும். ரொம்ப ஈஸியாக தான் நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி தைக்கிற மெத்தடுமே ரொம்ப ஈஸியாக தான் நம்ம வந்து தைக்கணும். இப்போ நான் கட் பண்ணி முடித்தாச்சு.
அந்த மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம அந்த மார்க் பண்ணதுலேருந்து ஒரு நாச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நெக்குக்கிட்டையும் கட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். நெக்குக்கிட்ட ஒரு நூல் உள்ளே தள்ளியும் நம்ம அந்த டாட் பிடிக்கிற இடத்துல 1/2 இன்ச்சு வெளியில் அந்த சைடு தள்ளியும் நம்ம எடுத்துக்கணும். உங்களுக்கு தெளிவாக நான் அடுத்த வீடியோ போடுறேன். நான் ஸ்டாண்டெல்லாம் இருக்குது, ஸ்டாண்டெல்லாம் வச்சு அழகாக உங்களுக்கு வீடியோ எடுத்து இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும், ஏன்னா நம்ம டைம் ஒதுக்கி உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நான் போடுவேன், இல்லைன்னா எனக்கு டைம் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. உங்களுக்கு டெய்லரிங் வீடியோ கட்டிங் வீடியோ வேணும், ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இவ்வளோ தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு நான் கட்டிங் வீடியோ சொல்லித்தரேன். அவ்வளோதான் முடிஞ்சது. நான் இந்த பெல்ட் பீஸு இதெல்லாம் இப்போது நான் கட் பண்ண மாட்டேன். அப்படி கட் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக வராது. எல்லா மெத்தடும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நான். இப்போ நம்ம அடுத்து அதில் ஊசியில் ஒரு மார்க் போட்டுட்டு அதை அப்படியே பேக்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் 2 சைடும் கரெக்டாக வரும். கொஞ்ச நேரம் பேசினாலே தொண்டையெல்லாம் வலிக்குது கரக்கரன்னு. எப்படி தான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் விடாமல் பேசுகிறாங்களோ தெரியல. இவ்வளோதாங்க நான் கட் பண்ணுவேன். நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப தான் ஷோல்டரும் பேக் பீஸ் ஷோல்டரும் ஃப்ரண்ட் பீஸ் ஷோல்டரும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வச்சு பார்த்து கரெக்டாக எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு அதிலேருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்து நான் பெல்ட் பீஸ் ஜாயின் பண்ணுவேன். எனக்கு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக வரும். அந்த மெத்தடவே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ நிறைய போட சொல்கிறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நான் நிறைய வீடியோ உங்களுக்காக போடுவேன். நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லரிங் வீடியோ வேணும் அப்படின்னு. என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆல்ரெடி டெய்லரிங் கிளாஸ் ஆஃப்லைனில் போயிட்டுருக்குது. ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்ச் 25 டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்கூல் இன்னும் ஓப்பனில் இருக்கிறதுனால ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போது கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணி வந்துட்டு தான் இருக்கிறாங்க டெய்லரிங் கிளாஸ்க்கு. ஒரு வாரத்துலேயும் ஒரு பொண்ணெல்லாம் 4 ப்ளவுஸ் தைச்சிருச்சு இப்போது. அந்த மாதிரி டக்குன்னு புரிஞ்சுக்கிறவங்க 2 மாதத்தில் நீங்கள் கற்றுக்கலாம். லைனிங் தான் நீங்கள் கரெக்டாக வெட்டணும். ப்ளவுஸ் பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டிக்கலாம். இதே மாதிரி கட்டிங் வீடியோ உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கட்டிங் வீடியோ கிராஸ் கட் ப்ளவுஸ் வேணுமா, இல்லை போட் நெக் வேணுமா, பிரின்சஸ் கட் வேணுமா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு எது வேணும், எந்த ப்ளவுஸில் டிசைன் கட்டிங் ஸ்டிச்சிங் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் நான். ஓகே, பாய். நெக்ஸ்ட்